ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல உலக ஃபுல்லாவே பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்கா தான் இது இருக்கு. ஜூன் 12 மதியம் 1:38 மணிக்கு குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர் இந்தியா போயிங் 787 அப்படின்ற ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 30 செகண்ட்ஸ்லயே கிராஷ் ஆயிருச்சு. இதுல 242 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல 230 பேர் பேசஞ்சர்ஸ் அண்ட் 12 க்ரூ மெம்பர்ஸ். இதுல டிராவல் பண்ண 242 பேர்ல 241 பேரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா வெளிவந்து உயிர் தப்பிச்சிருக்காரு. இதுல பாதிக்கப்பட்டது அந்த ஃபிளைட்ல இருந்தவங்க மட்டும் இல்ல. ஏன்னா அந்த ஃபிளைட் போய் மோதினது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல. சோ அந்த ஹாஸ்டல்ல இருந்த பசங்களும் நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. பட் எவ்வளவு பேர் அப்படின்றது டீடைல்ஸ் எதுவும் இன்னும் வரல. பொதுவாவே ஏர் இந்தியா ஃபிளைட்ஸ்ல மெயின்டெனன்ஸ் சரியில்லை, சீட் கிழிஞ்சிருக்கு, டிவி ஸ்கிரீன் ஒர்க் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியால அப்பப்போ வர்றதை நாம பார்த்துட்டு தான் இருப்போம். இந்த கோர விபத்தும் மெயின்டெனன்ஸ் சரியில்லாததுனால நடந்ததா இல்ல ஏதாவது திட்டமிட்ட சதியா அப்படின்ற மாதிரிலாம் பல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கான பதில் எதுவுமே இன்னும் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா இப்பதான் இந்தியாவோட ஏர்லைன் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, யூகே யூஎஸ்ல இருந்தும் பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா சொல்றாங்க. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோர விபத்துக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்குமே 1 crore rupees நிவாரண நிதியா கொடுக்க போறதா ஏர் இந்தியா குரூப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளைட்ல குஜராத்துடைய முன்னாள் சிஎம் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும், எத்தனையோ ஆசைகளோட இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் சிங்கிள் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தவங்களுக்காகவும் அவங்களை பிரிஞ்சு வாடும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.